ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நல்லா சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை குட்டீஸுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவோ இதை நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அந்தளவு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இடியாப்பமா இல்லை இடியாப்ப கொழக்கட்டையான்னு நீங்களே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறோங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்புங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த பூரணத்தோடு அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறக்காக சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவில். நான் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி சூடாக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, ஒரே தான் ஊற்றிடாதீங்க. பாருங்களேன், நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கிறக்காக. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இங்கிட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறோங்க. பூர்ணத்துக்காக நான் மாவு எடுத்த கப்புக்கு 1 கப்பு நான் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் பண்ணுற மணிக்காகவே இன்றைக்கி நீங்கள் பண்ணி பாருங்களேன். அதிக நேரம் ஒன்றுமே எடுக்காதுங்க. நமக்கு வேக வைக்கிற நேரம் மட்டும் போதும். நான் இப்போ தேங்காய் எடுத்த கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் சீனி இதில் சேர்க்குறேங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு இதில் நான் ஜீரகப்பொடி சேர்க்குறேங்க. இது ஜீரகப்பொடி சேர்க்கும்போது நல்லா கமகமன்னு இருக்குங்க. இடியாப்பம் வெந்து வாரதுக்கு அந்த ஜீரகத்தோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ஒரு பிஞ்சு போதும், ரொம்பவும் வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நான் ஏன் எடுக்க சொன்னேன்னா, நம்ம இந்த இது போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மைக்கு அதுக்கும் இந்த சீனி எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க. அதுக்கு தான் நான் எடுக்க சொன்னது. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நமக்கு இப்போ பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சுங்க, மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. இடியாப்பம் இடியாப்பம் புளியறத அதில் கொஞ்சோண்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே வேண்டாங்க, கொஞ்சம் லைட்டாக போதும். ஏன்னா நம்ம இடியாப்பம் பிழியும் போது இந்த இடியாப்ப கணையில் ஒட்டாமல் வாரதுக்காகத்தான். பாருங்களேன், நான் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளேயே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சுற்றுறதுலேயே நான் ஆயில் அப்ளை பண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ மாவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம இலையில தாங்க நம்ம இந்த இடியாப்ப கொழக்கட்டையை பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 இலையை கொஞ்சம் தீயில வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம மடக்கும் போது அந்த இலை உடையாமல் இருக்கிறதுக்காகத்தாங்க நான் கொஞ்சம் தீயில வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஒட்டாமல் வாரதுக்காக. ரொம்பவும் வேண்டாங்க, கொஞ்சம் லைட்டாக போதும் ஒட்டாமல் வாரதுக்காக. நான் இப்போ இதை இடியாப்பத்துக்கு பிழியிற மணிக்காகவே தாங்க இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போனா தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது நமக்கு அந்த வாயில் அந்த பூர்ணத்தோட டேஸ்ட்டு, அந்த இடியாப்ப இதோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இலையிலலாம் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம இப்போ பூர்ணத்தை வச்சுக்கலாங்க. பூர்ணத்தை நம்ம ஒரே இடத்துல வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பரத்தி விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பூர்ணம் ஒரே இடத்துல இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மணிக்க தோணும். அதுக்கு அதை அப்படியே மெதுவாக மடிச்சிக்கிடுவோம். நம்ம அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஏற்கனவே தண்ணி சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த இதை வச்சுக்கலாம் இடியாப்பத்தில். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி நல்லா கமகமன்னு மணக்குதுங்க. நம்ம இந்த பூர்ணத்தை கூட கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, ஏலக்காய் பொடியும் சேர்த்து அந்த பூர்ணம் பண்ணனால இடியாப்பம் வெந்து வர சூப்பராக மணக்குதுங்க கமகமன்னு. இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதுக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு இன்றைக்கி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.